அன்றாட பலி. அதிகாரம் 28. கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கையையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாய் இருக்க கடவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. மேலும் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட்டு, போஜன பலியாக ஒரு மரக்காலிலே 10 ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் செலுத்த கடவீர்கள். இது சீனாய் மலையிலே கட்டளையிடப்பட்ட நித்திய சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான தகன பலி. கார்படி திராட்சரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி. பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த ரசம் பானபலியாக வார்க்கப்பட கடவது. காலையின் போஜன பலிக்கும் அதன் பானபலிக்கும் ஒப்பாகவே மாலையில் மற்ற ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக செலுத்த கடவீர்கள். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை பற்றி இந்த அதிகாரத்தில் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு பலிகளையும் காணிக்கைகளையும் குறித்த காலத்திலே கொண்டு வர வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கையையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாய் இருக்க கடவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு என்று சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு பலிகளை பற்றிய பிரமாணத்தை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அந்த பிரமாணங்களை இங்கு மறுபடியுமாய் சொல்லுவது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தர் இதற்கு முன்பு பலிகள் சம்பந்தமான தம்முடைய பிரமாணத்தை பற்றி சொன்னபோது அந்த பிரமாணத்தை தங்கள் செவிகளால் கேட்ட இஸ்ரவேல் புத்திரரில் அநேகர் இப்போது உயிரோடு இல்லை. இப்போது உயிரோடு இருக்கிறவர்களில் அநேகர் அந்த பிரமாணம் இதற்கு முன்பு சொல்லப்பட்ட போது இன்னும் பிறக்கவில்லை. இவர்கள் எல்லோரும் புதிய சந்ததியாராய் இருக்கிறார்கள். யுத்தத்திற்கு புறப்படத்தக்க இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் எண்ணி தொகையேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கப் போகிறார்கள். இதற்காக அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் யுத்த காரியங்களில் தீவிரமாய் ஈடுபட்டிருக்கும் போது கர்த்தரையும் கர்த்தருடைய பிரமாணத்தையும் மறந்துவிடக்கூடாது. தாங்கள் யுத்த சம்பந்தமான காரியங்களில் மும்முரமாக இருப்பதினால் கர்த்தருக்கு பலிகளை செலுத்த வேண்டியதில்லை என்று நினைத்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் சமாதான காலத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் யுத்த காலத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் கட்டளைக்கும் நியமத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது தங்கள் தேவனாகிய கர்த்தரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் சத்துருக்களுக்கு விரோதமான யுத்தத்தில் கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களால் அவரோடு சமாதானமாய் இருக்க முடியாது. கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். இந்த தேசம் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணியிருக்கிற தேசம். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தின் நன்மைகளை அனுபவிக்கப் போகிறார்கள். அவர்கள் அந்த தேசத்தின் விளைச்சலை திருப்தியாய் புசிக்கப் போகிறார்கள். அவர்கள் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களினால் தங்களுக்கு விருந்து போஜனம் ஆயத்தம் பண்ண போகிறார்கள். அப்போது தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு அப்பத்தை படைக்க மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் தங்களை போஷித்துக் கொள்ளும் போது கர்த்தருக்கும் போஜன பலியை செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் செலுத்த வேண்டிய பலிகளை பற்றி கர்த்தர் இந்த அதிகாரத்தில் விரிவாக சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு அன்றாட பலிகளையும் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாளின் போதும் பலிகளை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் அவர்கள் பலிகளை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் ஆசரிக்கும் பண்டிகை நாட்களிலும் பலிகளை செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அன்றாடம் செலுத்த வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலியை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட வேண்டும்.
இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு நித்திய சர்வாங்க தகன பலியை செலுத்தும் போது அதோடு போஜன பலியையும் செலுத்த வேண்டும். போஜன பலியாக ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் இடித்து பிழிந்த கார்ப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் செலுத்த கடவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சீனாய் மலையிலே கட்டளையிடப்பட்ட நித்திய சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான தகன பலி. நித்திய சர்வாங்க தகன பலியோடு போஜன பலி செலுத்தப்படுகிறது. அதோடு கர்த்தருக்கு பானபலியும் செலுத்தப்படுகிறது. கார்ப்படி திராட்சரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி. பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த ரசம் பானபலியாக வார்க்கப்பட கடவது என்றும், காலையின் போஜன பலிக்கும் அதன் பானபலிக்கும் ஒப்பாகவே மாலையில் மற்ற ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக செலுத்த கடவீர்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஸ்தலம் என்பது வெளிப்பிரகாரத்தை குறிக்கும். ரசம் அன்றாடம் பானபலியாக வார்க்கப்படுகிறது. சுகந்த வாசனைக்கான தகன பலியின் மீதும் வெண்கல பலிபீடத்தை சுற்றிலும் ரசம் பானபலியாக வார்க்கப்படுகிறது. இது இரத்தம் சிந்தப்படுவதற்கு ஒரு அடையாளம். முழு உலகத்தின் பாவங்களையும் நீக்குவதற்கு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பந்தியில் பரிமாறப்படும் ரசம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாகும். ரசம் என்பதற்கான எபிரேய வார்த்தை சேகர். இதற்கு மதுபானம் என்று பொருள். இந்த மதுபானம் வார்கோதுமை, தேன், பேரிச்சம்பளம் ஆகியவற்றிலிருந்து செய்யப்படுகிறது. வனாந்திரத்தில் திராட்சை பழங்கள் கிடைப்பதில்லை. ஆகையினால் திராட்சைப்பழ ரசத்திற்கு பதிலாக இஸ்ரவேல் புத்திரர் இந்த புதிய ரசத்தை வான பலியாக வார்த்திருக்க வேண்டும். அன்றாடம் மிருக ஜீவன்களை பலியிடும் போது அதோடு போஜன பலியும் பானபலியும் செலுத்த வேண்டும். ஜனங்கள் தங்களுடைய சம்பத்துக்களையும் தங்களுடைய உழைப்பின் கனிகளையும் கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்வதற்கு இது அடையாளம். அத்துடன் இஸ்ரவேல் புத்திரர் தங்களையும் அர்ப்பணம் செய்கிறார்கள். நாடோறும் செலுத்த வேண்டிய பலிகளை பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு: கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கையையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் அவருக்கு செலுத்தும்படிக்கு கவனமாய் இருக்க வேண்டும். நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட வேண்டும். போஜன பலியாக ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் இடித்து பிழிந்த கார்ப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் செலுத்த வேண்டும். கார்ப்படி திராட்சரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலியாக செலுத்த வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த ரசம் பானபலியாக வார்க்கப்பட வேண்டும்.